உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்துக்கு கீழே இன்றைக்கி நம்ம சூலூர் வட்டத்தில் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கிறோம். இதில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் வந்ததில் மிக மகிழ்ச்சியான ஒரு இது 751 கேர்ள்ஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் லாஸ்ட் இயர் வந்து 12th கிளாஸில் பார்த்தீங்கன்னா 99% வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிறது. அதுலேயும் எல்லா கேர்ள்ஸுமே பாஸ் ஆன எல்லா கேர்ள்ஸுமே ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஸ்டெப். இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு ஸ்கூல், நிறைய சிஎஸ்ஆர் சப்போர்ட்டோடவும் கவர்மெண்ட்டோட ஃபெசிலிட்டிஸோடையும் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்தோம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அங்கேயும் ஃபீட்பேக் வாங்கியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்துருக்குறோம்னா எல்லா ஸ்கூல்ஸையும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து வருது, ஹைடெக் லேப் வருது. நம்ம எந்த ஒரு ஃபெசிலிட்டிலையும் எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் நம்ம குறைவாமல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப டெடிக்கேட்டடான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு நல்லபடியாக நம்ம மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்கு செல்வதற்கான ஒரு நல்ல அவகாசம் வந்து இருக்கிறது. மழைக்காலம் நம்ம பார்க்குறோன்னா, இந்த மழை வந்து நமக்கு க்ளவுட் பர்ஸ்ட்டு ஒரே நேரத்தில் ரொம்ப அதிகமான ரெயின்ஃபால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிஃபார்மாக வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மழை. நமக்கு நிறைய கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்கும் அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் ஆகும். வால்பாறையில் அதிகமாக மழை இருக்கிறது, கொஞ்சம் சாயில் எரோஷன் இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல்ஸ்க்கு ஹாலிடே கொடுத்துருக்குறோம். அங்கே வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறோம். பவானி ஆற்றிலையும் அதிகமாக தண்ணி போகிறதுனால ஒரு சேஃப்டி எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு இது என்னென்னா, பொதுமக்களுக்கு இந்த மாதிரி தண்ணி தேங்கிட்டு இருக்கிறபோது குளத்துலையோ குட்டையிலையோ குளிக்க போய் அந்த மாதிரி தான் நிறைய விபத்துகள் நம்ம பார்க்குறோம். ஒரு அட்வைசரி நம்ம கொடுத்துருக்குறோம். பொதுமக்களுக்கு வேண்டுகோள், எங்கேயுமே இந்த செக் டேமில் நமக்கு நல்லா தெரியும் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி அது குறைவான ஆழம் இருக்குதுன்னு நம்ம நினச்சி போவோம். ஆனால் இந்த வெள்ள காலத்தில் எந்த நேரத்திலாலும் அந்த ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகலாம். எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சரியான வந்து நம்மளால் கணக்கு போட முடியாது. அதனால் யாருமே இந்த நீர்நிலைக்குள்ளே போக வேண்டாம், எந்த வாட்டர் பாடிக்குள்ளேயும் இந்த நேரத்தில் வந்து போக வேண்டாம்னு வேண்டுகிறோம். குறிப்பாக அந்த சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் இப்போ நேற்று கூட நிறைய மக்கள் வந்து உள்ளே போய் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி. அதுதான் இப்போது 2 வகையான இது வந்து பொழுதுபோக்குக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப அழகாக தெரியும், ஃபோட்டோவில் நல்லா வரும்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம எச்சரிக்கையும் கொடுக்குறோம். நம்ம காவல்துறை மூலமாகவும் வருகை துறை மூலமாகவும் பலகைகளும் வச்சுருக்கிறோம். நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாகவும் நம்ம வேண்டுகோள் என்னென்னா, எங்கேயும் இந்த நீர்நிலைகளுக்கு போகிறது மிக மிக அபாயம். யாருமே இந்த வாட்டர் பாடிஸ்குள்ளே செல்ல வேண்டாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டம் வந்து நம்ம இப்போ 4வது கட்டமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மாதத்தில் ஒரு முறை அனைத்து மாவட்ட அளவிலான அலுவலர்கள் வந்து ஒரு முழு நாள் அந்த தாலுகாவில் தங்கிட்டு ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கான திட்டம். இங்கே வரப்பெற்ற மனுக்கள் எல்லாமே இணையதளத்தில் பதிவு பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கான தீர்வுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்படும். நன்றி. தேங்க்யூ.